ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரேண்டமா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் எனக்கு ஆர்ஜே பாலாஜியோட இந்த வீடியோ காட்டுச்சுங்க. 120K வச்சிருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி, ஸோ ப்ரவுட், சூப்பர். 120Kலாம் இந்த 6வது படிக்கிற குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா பயங்கர ஆஹா என்னடா இப்படி இருக்குன்னு இருக்கு. பட் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கும் இதே வயசில் ஒரு பையன் இருக்கான். குழந்தைக்கு இன்னசென்ஸ் ஒண்டி லூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு அவங்க அப்பா வேற ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு, அதையும் பாருங்களேன். விஜய் பாலாஜி சார் வந்து ஸ்டேஜில் என்ன பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்டு. பட் ஆனால் எனக்கு அது பொருந்தாது. இவங்க அப்பா இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுக்க தேவையில்ல. பாலாஜி சார் சொன்னதா உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஆனா ஒரு பக்கம் இந்த குட்டி வாண்டஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சோஷியல் மீடியா இன்ஃபுளுசருங்கிறாங்க, ப்ராடக்ட் விற்கிறாங்க, சோஷியல் மீடியாவே ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த வயசுலயே ஃபேம் பணம்னு போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க சைல்ட்ஹுட்டை திரும்பி பார்க்கும்போது என்ன மெமரிஸ் இருக்கும் அவங்களுக்கு? முன்னாடி இது ஏதோ ஒரு வீட்டுல எங்கேயோ நடந்துட்டு இருக்கும், ஆனா இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட கசின் அப்ராட்ல இருக்காங்க. அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. குழந்தைங்க சம்பந்தமா தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க இந்தியா வந்திருந்தாங்க. நான் குழந்தைகிட்ட ஆசையா பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னதும் அவ்வளோ ஆர்வமும் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா என்கிட்ட வீடியோ எடுக்க சொல்றா, வியூஸ் நிறைய போகுன்னு என்கிட்டயே சொல்றா. இத பார்க்கும்போது நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோமா, இல்ல ஏதாவது ஒரு ஜெனரேஷனுடைய மெமரிஸ் அழிச்சிட்டு இருக்கோமான்றது எனக்கு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.